கைஸ் வெல்கம் டு தினேஷ் குமார் vlog. ஆக்சுவலி இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து 12:30, அதாவது கிட்டத்தட்ட 12, 20, 21, 22ன்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்மளாம் பாருங்கள், மணி 12:21. நீ ஏன்னா இப்போ இவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, காலையிலேருந்து கொஞ்சம் வேலை, அதாவது காட்டில் கொஞ்சம் வேலை. அப்புறம் வந்து பாட்டி வீட்டில் வந்து சின்னதாக பாட்டி நோம்பி, அங்கே பாட்டி வீட்டுக்கு போயிருக்கோம். அப்புறம் போயிட்டு வந்து அப்புறம் குச்சிக்கிழங்குலாம், அதாவது கொஞ்சமாக ஒரு 2-3 குச்சிக்கிழங்கு வச்சுருந்தோம். அதாவது வீட்டுக்கு சாப்பிட்றது மட்டும். அந்த குச்சிக்கிழங்குலாம் பிடுங்கி வேகிச்சிட்டு மறுபடியும் அந்த குச்சிக்கிழங்கைய வெட்டி, அதாவது வெட்டினா அந்த குச்சிக்கிழங்கு பிடுங்கின இடத்துல மறுபடியும் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி மறுபடியும் அந்த இடத்துல வெட்டி, அப்புறம் அதுக்காக தனியாக வந்து அந்த கால் போடுறதுன்னு சொல்லுவாங்க. மண்ணை வந்து அதுக்காக பிரித்து தண்ணி பயிர் மாரி சரிசமாக பிரித்து மறுபடியும் குச்சியில் வெட்டி அந்த இடத்துல ஊனிட்டு வளர்க்க கிட்டத்தட்ட மணி 6 ஆயிடுச்சு. அப்புறம் வந்து அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்ணிட்டு கேட்டிங்கன்னா, இன்னும் எங்கள் வீட்டில் வந்து இந்த அதாவது பத்திக்கிட்டு போகிறதுக்கு வந்து இன்னும் காட்டிலலாம் வந்து பால் பிடிக்கல, வந்து பொறுமையாக பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஒரு சைடு வந்து உணிக்கிட்டும் வராங்க, ஏன்னா டைம் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து அட்லீஸ்ட் கொஞ்ச நாச்சும், அதாவது ஃபஸ்ட்டு களை எடுக்கிற அளவுக்கு, அதாவது ஃபஸ்ட்டு களை பிடுங்குற அளவுக்கு செடி வந்திருக்கணும். ஆக்சுவலி எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் டைம் லேட் ஆகிடுச்சு. இந்த பருத்தி கட்ட போகிறதுக்கு பட்டம், அதாவது பட்டம் பருத்தி விதைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஆடிப்பட்டம் தேடி விதை. அதாவது சரியான பட்டம் வந்து நாங்கள் இன்னும் பட்டம்லாம் ரொம்ப முன்னாடியே போயிடுச்சு. நாங்கள் வந்து கண்டிப்பாக பருத்தி கட்ட போட்டு தான் ஆகணும். ஆனால் போட்டால் தான் அது வந்து ஒரு வருமானம் வரும். அந்த வருமானத்தை வச்சு கண்டிப்பாக பின்னாடி வர செலவு, அதாவது காலேஜ் ஃபீஸு, பாப்பாவுக்கு தம்பிக்கெல்லாம் ஸ்கூல் ஃபீஸு, அப்புறம் வீட்டில் செலவு, இதெல்லாம் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பருத்தி விட போட்டு தான் ஆகணும். ஏன்னா உங்கள் வீட்டில் வந்து யாருமே வேலைக்கு போக மாட்டீங்களான்னு கேட்டாங்கன்னா, கண்டிப்பாக எங்கள் வீட்டில் எல்லோருமே வேலைக்கு போகுவாங்க. ஆனால் என்ன வேலைக்குன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் காட்டில் என்ன வேலை செய்கிறாங்களோ அதே போய் வேறு காட்டில் செஞ்சுட்டு அதுக்கு உண்டான வருமானம் வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் கண்டிப்பாக வேலையாக ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். தண்ணி விட்டுருக்கு மொழி. ஆமாண்ணா, அதில் தானே ஒரு கிழங்கு அரை கிழங்கு உடச்சி விட்டேன். இது எடுக்க முடியாதுடா. படிக்குதுடா. நான் அப்படின்னா அந்த கிழங்கு முடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன். ஹெல்ப்புக்கு வர நான் வேணும்பா, இல்லைன்னு பிடிக்க மாட்டேன், சத்தியமாக பிடிக்க மாட்டேன். நான் அந்த சைடு பைப்பை இழுத்துண்ணா, கிழங்கு அடைச்சிவிட்ட. இன்னும் மெதுவாக பண்ணா கிழங்கெல்லாம் போயிடணும். சுற்றியுமே நான் தடத்துலையே அந்த சைடு கழட்டிவிடணா, அப்புறமா ஜாயின் பண்ணிக்கலாம். சரி அஞ்சு ஏன் வராது இல்லைண்ணா. இருப்பா கிழங்க அப்புறம் எடுங்க. இப்போ ஊற வச்சா தானே அப்புறம் மத்தியானம் வைக்கிறதுக்கு. சரி தண்ணி போகுது அமிச்சால. சரிப்பா பிடிங்கிட்டு அந்த கிழங்கு வச்சிடலாம், வெள்ளைக்கிழங்க இதாங்க அப்பயிலேருந்து தின்னதான். சத்தியமாச்சு அங்கே பாரு, அந்த தடத்தை வரைக்கும் நான் பிடுங்கினேன். கிழங்கு இங்கே கிழங்கு இருக்கா, இங்கே பாருடா புடிடா, தெரியுதா கிழங்கு பாரு, இவ்வளோ பெரிய கிழங்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் காட்டு கிழங்கு. ஐயோ நான் அதே தான் சொன்னேன், அதே மாதிரி தான் பண்ணேன். அதை விட நான் ரொம்ப மோசமாக பண்ணிட்டேன். நான் கிழங்கு சுற்றி இருக்குதுண்ணா. புடிடா
பிடுங்கண்ணா. பைப் இருந்தாலும் கொஞ்சம் இடத்துல இருக்குதா அவ்வளோ சாமி காட்டினாண்ணா, அப்படியே காட்டினா. வெயிட் ஆகுதுடா. டீங்கப்பா இருண்ணா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு இப்போ இந்த மண்டலம் நிறைய விட பைப் வைக்கிறது இது வாங்கிட்டுச்சு. தெரியுதா? பயங்கர வெயிட் ஆகுது. 5 கிலோ வந்துட மாட்டேங்குது கிழங்கு. ஏதாவது பேச முடியா? சவுண்ட் கம்மி. போதுண்டா. ஏதோ பேசுறியா? லீவ் போட்டா எதுக்கு லீவ் போட்டா? மிஸ் அடிக்கிறாங்களா? எதுக்கு அப்போ லீவ் போட்டா? சொல்லு. இன்னும் பேனாக்கா கூட சேராது. சொல்ல. இந்த பிள்ளை பேர் என்ன? அக்காவா? ஆமாம், குண்டாவே மஞ்சள் கலர் தெரியுது. சீக்கிரம் உனக்கு கழுவி போடுறான். அது எப்படி நிழலுக்கு எடுத்து வச்சுக்கோவா? தண்ணி கொஞ்சம் ஊற்றணும்டா. போதுண்ணா. தண்ணி ஊற்றணும்டா. ரொம்ப மேலே போய் கம்மியாக கம்மியாக தான் இருக்கு. அப்படி தண்ணி ஊற்றணும் சொன்னா கேளு. இன்னும் வேறு எப்படி 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். 1 மணி நேரம்டா டே. பார்த்தீங்கன்னா கிழங்கு பாதி வந்துருச்சு. சொல்லு. மாடிக்கு சாணி போட்டுற போகுதுடா. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு.